ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு சில கிரிக்கெட் அண்ட் நிறைய சிஎஸ்கே அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சட்டுன்னு திரும்பி பார்த்தா 10 மாதம் ஓடிடுச்சுன்றாங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் நவம்பர் 1, 2020 அன்னைக்கு தான் தலை தோனி டெஃபினெட்லி நாட்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சிஎஸ்கே பிபிகேஸ் மேட்ச் டாஸ் டைமில் வந்து டேனி மாரிசன் இதுதான் உங்களுக்கு கடைசி வருஷமாக இருக்க போகிறதா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தோனி சிம்பிளாக டெஃபினெட்லி நாட்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் யூ ஆல் நோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நேஷன் வைட் ட்ரெண்டிங் அந்த ஒரு டேகா தான் இருந்துச்சு. நேபாள் பிரீமியர் லீக் சீசன் 2 ஓட பிக்கெஸ்ட் சைனிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விராட் நகர் கிங்ஸ் என்ற பிரான்ச்சைசி ஃபாஃப் டு பிளஸஸை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சின்னதாக இன்ஃபோ கொடுத்துருப்போம். ஃபாஃப் டு பிளஸஸ் அண்ட் அலெக்ஸ் சேல்ஸ் ஆர் செட் டு பிளே இன் என்பிஎல்ன்ற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இப்போ ஃபாஃப் டு பிளஸஸ் கன்ஃபார்மாக ப்ளே பண்ண போறாருங்க. அண்ட் அலெக்ஸ் சேல்ஸ் பற்றி கூடிய சீக்கிரம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபாஃப் டு பிளஸஸோட சைனிங்க்கு முன்னாடி நேபாள் பிரீமியர் லீகோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு செல்லோட் இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் நெக்ஸ்ட் சைனிங் யாருன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த செல்லோட் இமேஜ் வந்து ரியல் பிக்சரா கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு பிக்சர் தான் அது. சோ ஏபி டிவிலியர்ஸ் தான் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி செம ஹைப் ஓகேங்களா. ஆனா கடைசியில பார்த்தா ஃபாஃப் டு பிளஸஸ் தான் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, மத்தபடி எதுவும் கிடையாது. சோ ஃபாஃபுமே வந்து குவாலிட்டியான பிளேயர் தான். சோ ஃபாஃபோட ஏதாவது ஒரு இமேஜை வச்சு அந்த ஒரு எடிட்டை மேக் பண்ணிருக்கலாம். ஆனா ஏபி டிவிலியர்ஸை வச்சு அந்த எடிட்டை மேக் பண்ணி கடைசியில ஃபாஃப் டு பிளஸஸ் சொல்றது வந்து கொஞ்சம் எனக்கு சில்லியா பட்டுச்சு. as you all know the 100ல இப்ப நிறைய இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு நம்ம எம்ஏயோட பிரான்ச்சைசியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எக்ஸ் எல்எஸ்ஜின்ற மாதிரி ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து இங்க the 100ல ஸ்டேக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இசிபிக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இப்போ இசிபியுமே ஆக்ஷன் ஃபார்மேட்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து இப்போ ஒரு பிளேயர் ஆக்ஷன் நடக்க போகுதுங்க. ஆக்ஷன் எப்போ நடக்க போகுதுன்ற டேட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணலனாலும் இப்போ ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ESPN கிரிக்கெட் இன்ஃபோ மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்ஷனை குறித்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்மே வந்து ESPNல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அதனால உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா ESPNோட லேட்டஸ்ட் ஆர்டிகல் அபவுட் the 100 செக் பண்ணி பாருங்க. இந்தியா ஏ vs சவுத் ஆப்பிரிக்கா ஏ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம ஆயுஷ் மாத்ரி ஒரு பிரில்லியன்ட் 65 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஏ அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 309 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்தியா ஏ ஓட ஓப்பனர்ஸா சாய் சுதர்ஷன் அண்ட் ஆயுஷ் மாத்ரி வந்து களமிறங்கினாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் மட்டுமே வந்து 90 ரன்ஸ்க்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆயுஷோட போனதுக்கு அப்புறமாவே ஃப்ரீக்வெண்டா வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 234 ரன்ஸ்க்கு ஆல் அவுட்டுமே ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் ஆயுஷ் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இந்தியாவோட இன்னிங்ஸ்ல இருந்திருப்பாரு. பிரணாலன் சுப்ரே நம்ம ரீசெண்டா JSK ஆக்ஷன்ல பிக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்திருப்பாரு. அன்ஷுல் கம்போஜுமே இந்த மேட்சை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லெட்ஸ் see how this game is going to end. கண்டிப்பா டிரால முடியாது. we will have a winner. ongoing நியூசிலாந்து vs இங்கிலாந்து ODI சீரிஸ்ல ஜேமி ஓவர்டன் இந்த பேட்டர் ஜொலிக்கிறாருங்க. ஆல் தி 3 ODI கேம்ஸ்லயே இங்கிலாந்து வந்து டஃப்பான சிச்சுவேஷன்ல இருந்தப்போ ஜேமி ஓவர்டன் நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. இங்கிலாந்து 56 for 6 னு இருந்தப்போ ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் ODIல 46 of 54 ஸ்கோர் பண்ணிருக்காரு. செகண்ட் ODIல இங்கிலாந்து 105 for 6 னு இருந்தப்போ அங்க இருந்து ஒரு 42 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் தேர்ட் ODIல இங்கிலாந்து 97 for 6 னு இருந்தப்போ அங்க இருந்து ஒரு 68 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இங்கிலாந்தோட செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரரா இந்த சீரிஸ்ல ஜேமி ஓவர்டன் தான் இருந்திருக்காரு. சிஎஸ்கே இஃபெக்டால அவங்களோட ஆக்ஷன் டார்கெட் லிஸ்ட்ல பெட்டர் ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸை வச்சிருந்தாங்கன்னா அப்போ ஆப்வியஸா ஜேமி ஓவர்டன் மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் சிஎஸ்கே will have some kind of space to bring in new overseas players. இல்லனா அதே கோரோட தான் நெக்ஸ்ட் சீசனுமே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ரிட்டைனிங் ஜேமி ஓவர்டன் for his batting will not be a bad decision. ஆக்சுவலி அவரோட பவுலிங்குமே வந்து இந்த சீசன்ல பார்த்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது. சிஎஸ்கே அவரை பவர் பிளேல பவுல் பண்ண வச்சாங்க. அவர் ஆஃப்டர் பவர் பிளே கொண்டு வந்தீங்கன்னா எஃபெக்டிவா இருப்பாரு. early on நியூ பால்ல வந்து இஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். கிரிக்பஸோட சிஎஸ்கே ரிலீஸ் லிஸ்ட்ல 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, டெவான் கான்வே அண்ட் சாம் கரன். ஆஃப் கோர்ஸ் அந்த 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. நிறைய ரிலீசஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் 3 ரிலீசஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு சிஎஸ்கே பண்ண முடியாது. அதாவது நேத்தன் எல்ஸ் பத்திரனா இந்த மாதிரி எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்றது வந்து முட்டாள்தனமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கோரை மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. மேபி ஒரு 3 ரிலீசஸ் கண்டிப்பா இருக்கலாம். ட்விட்டர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே கிரேசி ஜான்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு வெரிஃபைடு கிரிக்கெட் ரிப்போர்ட்டருங்க இவர். ஸோ இவர் வந்து ஒரு பிக் ஐபிஎல் அப்டேட்டை வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவா வந்து கொடுத்திருக்காரு. ஐபிஎல்ஸ் பிக்கஸ்ட் பிளேயர் ட்ரேட் ஸ்வாப் லைக்லி டு ஹேப்பன் ahead of the auction அப்படின்ற மாதிரி போட்டிருக்காருங்க. இந்த ஒரு ட்ரேட் ஸ்வாப்பை நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி ரிட்டென்ஷன் டே அன்னைக்கு நவம்பர் 15 அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரேட் ஸ்வாப்ல எந்த 2 டீம்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது சரியான கிளாரிட்டி இல்லைனாலுமே சிஎஸ்கே டெஃபினட்டா இந்த ஒரு ட்ரேட் ஸ்வாப்ல இன்வால்வ் கிடையாது. ஆப்வியஸ் ரீசன்ஸ் தான். ஏன்னா சிஎஸ்கே பிளேயர் ஸ்வாப் பண்ற டீம் கிடையாது. அண்ட் சிஎஸ்கே பத்தின நியூஸ் வந்து ஜான்ஸுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுமே வந்து ஒரு கேள்விதான். ஜான்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஐபிஎல் பிரான்ச்சைசி வந்து டிசி கூட தான். ஏன்னா டிசியோட அந்த கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வந்து ஜான்ஸ் வந்து ஃபீச்சர் ஆகியிருப்பாரு. ஸோ அதனால வந்து டிசி இன்வால்வ்டா இருப்பாங்க நம்புறேன். டிசி இருக்கிறப்ப கண்டிப்பா கேகேஆருமே இருந்தாகணும் இல்லையா. ஸோ இந்த ஸ்வாப் எப்படி மோஸ்ட்லி இருக்கும்னா ஆண்டி ரசல் டு டிசி அண்ட் கேஎல் ராகுல் டு கேகேஆர்ன்ற மாதிரி இருக்கணும். ஜான்ஸ் இஸ் அ மல்லுகை. அதனால வந்து சஞ்சு சாம்சனோட விஷயம் கூட வந்து ஜான்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ மேபி சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ஸ்வாப்பா கூட இருக்கலாம். ஸோ என்னவா வேணா இருக்கலாம் கைஸ். ஆனா சிஎஸ்கே
சிஎஸ்கே இந்த ஒரு ட்ரேட்ல இன்வால்வ்டு கிடையாது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஒரு விஷயத்தை சொன்னா நம்புவீங்களா? கேஎல் ராகுல சிஎஸ்கே 2022 சீசன்ல வந்து கேப்டன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு தே ஆர் வெரி மச் க்ளோஸா. ஆனா அன்பார்ச்சுனேட்டா வந்து கேஎல் ராகுல் அந்த ஒரு ஆஃபரை டிக்ளைன் பண்ணியிருக்காரு. ரேஸ் போஸ்ட்ல பப்ளிஷ் பண்ண லேட்டஸ்ட் ஆர்டிக்கல்ல இந்த ஒரு விஷயத்தை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. ஐபிஎல் 2022 சீசனுக்கு முன்னாடி தல தோனி கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணோனே சிஎஸ்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் கேஎல் ராகுல வந்து கேப்டன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு டைரக்ட் ஆஃபர் வந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா கேஎல் ராகுல் அப்போ வந்து விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் லேட்டர் தான் வந்து எல்எஸ்ஜியை ஜாயின் பண்ணி எல்எஸ்ஜியோட கேப்டனா வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருப்பாரு. கேஎல் ராகுலோட அந்த ஒரு ரெஃப்யூசலுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜா பக்கமே போயிருந்தாங்களாம். ஸோ ஜட்டுவை 2022 சீசனுக்கு கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? பட் அந்த மூவ் சரியா போகாததுனால 2022 மிட் சீசன் அப்போ தோனியே வந்து கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. கேஎல் ராகுல் எதுக்காக 2022 சீசன் அப்போ சிஎஸ்கே ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது ஸ்டில் மிஸ்ட்ரி. ஈவன் கேப்டன்சியை டிக்ளைன் பண்ணியிருக்காரு இல்லையா? மேபி கேஎல் ராகுலோட ரெஃப்யூசலுக்கு என்ன காரணமா இருக்கலாம்னா, கேஎல் ராகுல் வந்து கண்டிப்பா தோனியோட லைம்லைட் கீழே ப்ளே பண்ற மாதிரி தான் இருந்திருக்கணும். ஃபேன்ஸோட அட்டென்ஷன் ஃபுல்லா வந்து தோனி மேல தான் இருந்திருக்கும். ஈவன் கேஎல் ராகுலுக்குமே கண்டிப்பா இருக்கும். பட் வென் கம்பேர் டு தோனி, கேஎல் ராகுலுக்கு கண்டிப்பா அட்டென்ஷன் கம்மியா தான் இருந்திருக்கும். அதனால தான் எல்எஸ்ஜி மாதிரி ஒரு நியூ டீமை ஒரு ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, 5 ஸ்டார்ல ஒரு ஆட் இருக்கும் இல்லையா, நல்ல வேலைப்பா நீ எதுவும் செய்யலன்னு, அந்த இதுதான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் தோனியோட பிளேயிங் டேஸ் கண்டிப்பா வந்து கம்மி ஆகியிருக்கும். அவர் ரைட்னா வந்து ஐபிஎல்லே ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிட்டையர் கூட ஆகியிருப்பாரு. அண்ட் நேற்றுக்கு இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் T20 மேட்ச் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ செகண்ட் T20 மேட்சை இந்தியா லூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிவம் டுபேயோட 37 மேட்ச் வின்னிங் ஸ்ட்ரீக் இன் T20s ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு ரெக்கார்டை ஃப்ரம் 2019 சிவம் டுபே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ 6 லாங் இயர்ஸ் ஸ்ட்ரீக் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. எல்எஸ்ஜியோட கோச்சிங் ஸ்டாஃப்ல மேஜர் சேஞ்சஸ் வந்து நம்ம நாளுக்கு நாள் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா வந்து கேன் வில்லியம்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கேன் வில்லியம்சனோட அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஹெட் கோச்சா வந்து ஜஸ்டின் லாங்கர் தான் கண்டினியூ பண்ண போறாருன்னு. நிறைய டாப் வெப்சைட்ஸ் லைக் இன்சைட் ஸ்போர்ட் அண்ட் ஒன் கிரிக்கெட்ல என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, யுவராஜ் சிங் இப்போதைக்கு அட்வான்ஸ்ட் டாக்ஸ் வித் எல்எஸ்ஜி இருக்காரா. யுவராஜ் சிங்கை எல்எஸ்ஜியோட ஹெட் கோச் ரோலுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா எல்எஸ்ஜி ஆல்ரெடி வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் மூலியமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜஸ்டின் லாங்கர் கண்டினியூ பண்ண போறாருன்னு. பட் ஏன் ஆல் ஆஃப் அ சடன் யுவராஜ் சிங் எல்எஸ்ஜியை ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வருதுன்றது தெரியல. மேபி வேற ஏதாவது ஒரு ரோலுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, ஓகே கைஸ், நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிடுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.